கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபரானி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக பெண்கள் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இன்று உலக பெண்கள் தினம் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெண்களுக்கென்று ஒரு தினத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பெண்கள் மீது ஆண்டவர் அதிக அன்பு வைத்திருக்கிறார். தேவன் பெண்களை மிகவும் வர்ணித்து பேசுகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவருடைய வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டவுடைய பிரயாசம் விருதா என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் தான் ஒரு மனிதனுடைய வீடை கட்ட முடியும். அதே தேவனுக்கு இகராக ஒரு பெண்ணை கொண்டு நிறுத்தினார். புத்தி உள்ள சிறிதான் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தர் பிள்ளை இருக்கு. நாளை தினம் உங்களுக்கு பெண்கள் தினமாக வருகிறபடினால் இந்த நாளில் உங்களை அந்த பெண்கள தினத்துக்கு உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்பட்டோம். பெண்களாகிய நாம் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, பெண்களை குறித்து எப்படி தேவன் நம்மளை நிர்ணயித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்க போறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 127:1 நம்ம வாசிப்போம் என்றால், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அந்த கர்த்தருடைய பிரயாசம் விருதா. எவ்வளவுதான் பணம் வைத்திருக்கலாம், நிறைய பொருள் வச்சிருக்கலாம், ஆனா ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பாரானா நிச்சயமா உனக்கு வீடை கட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அருமையான கர்த்தர்களே, நமது ஆண்டவர் சொன்னார், புத்தி உள்ள ஸ்திரீதான் வீட்டை கட்டுவாள். அப்படியானால் ஆண்டவரான் வீடு கட்ட முடியும். ஆனா அவருக்கு நிகராக ஒரு பெண்ணை நிறுத்துகிறார். ஒரு பெண்ணாலையும் ஒரு வீடு கட்ட முடியும். கர்த்தர் நாம மகிமைப்பட. ஒரு குடும்பம் ஒரு வீடு கட்டுவது என்றால் ஒரு குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு குடும்பம் உடைந்து போகாமல் அந்த குடும்பம் நன்றாக செழித்து இருக்க வேண்டுமானால் அந்த வீட்டில் இருக்க பெண் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறாள். ஒரு பெண்ணால்
ஒரு வீடு கட்டப்பட முடியும், ஒரு பெண்ணால ஒரு குடும்பம் நன்றாக வாழ முடியும் என்று சொல்கிறார். அப்படியானால் அந்த புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருக்கிறாள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வேதத்தின் வழியாக அநேக பெண்களை பார்க்கிறோம். ஒரு சில பெண்களை பார்ப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம் என்றால் அங்க ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சுனேமால் என்ற ஊர்ல ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஸ்திரீடைய வேலை என்னன்னா, தன்னுடைய வீட்டுக்கு வருகிற ஊழியக்காரரை எப்படியாவது சாப்பிட வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்த ஸ்திரீல ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலனை நீ அடையாம போவதில்லை. இதை நன்றா அறிந்திருந்த சுனேமையால் சொல்லுகிறாள், அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, எப்பா என் வீட்டில் சாப்பிடுங்களேன் வரிந்து கேட்டுக்கொள்ளுகிறார். அவர் சொல்ல வருந்தி என்ன சொல்ல, தயவுசெய்து சாப்பிடுங்களேன் அப்படி என்று சொல்லுகிறது. வரிந்து கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சுனேமால தான் இங்க வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி ஊழியக்காரை உபசரிக்கிறதான ஒரு அருமையான ஒரு மகளாக அவள் காணப்படுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, நம்ம வீட்டுக்கு மேல இடம் இருக்குது, ஒரு வீட்டை ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் ஒரு நாற்காலியையும் ஒரு குத்து விளக்கையும் வைத்து அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். அந்த சுனேமையால் தன் கணவனிடத்துல போய் தன் இந்த ஊழியக்காருக்காக பரிந்து பேசுகிறார். எப்பொழுதும் நம்மகிட்ட வராரு, இவர் பரிசுத்தமான மனுஷன் என்பதை நான் பார்க்கிறேன். அதனால நீங்க ஒரு சொல்லுங்களேன், நீங்க சொல்லணும், எப்படியாவது மாடியில் நம்முடைய மெத்த வீட்டு மேலே ஒரு வீட்டை ஊழியக்காருக்கு கட்டி கொடுப்போம். ஒரு சிறிய வரும்போதெல்லாம் வந்து தங்கலாம். அது வீடு மட்டும் கட்டலை, அங்கே ஒரு மேஜையை போடுறாள், ஒரு நாற்காலியும் வைக்கிறாள், ஒரு கட்டளையும் போடுகிறாள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குத்து விளக்கையும் வைக்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மகளுடைய இருதயத்தை பாருங்க. கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்த்தார். ஏனென்று சொன்னால், ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் ஒரு ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை அழைத்து வீடுகளை ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஊழியக்காரன் ஆண்டு வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் ஊழியக்காரன் அந்த யோர்தானில கால் வைத்த போதே அந்த யோர்தான் தண்ணீர் பின்னிட்டு போனது என்று பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் வந்து உன் வீட்டில் கால் வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களை ஆசீர்வதித்தாள் என்று வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தர் நாமம் மகிமை. ஆகவே இந்த சுனேமாலை போல நம்ம ஊழியக்காரை கனப்படுத்துவர்களாக, ஊழியக்காருக்கு உதவி செய்வர்களாக. கர்த்தர் நாம ஆண்டவருக்கு ஊழியக்காருக்கு செய்கிறது நமது ஆண்டவருக்கு செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஊழியக்காருக்கு உதவி செய்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீ உங்களுடைய சுனேமாலை போல நீங்கள் பெண்களாகி நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அவளுடைய கணவன் ஒரு விவசாயி என்பதை காண்கிறோம். அங்கே நீங்கள் படிக்கும்போது அந்த அவருடைய கணவன் வயலிலே இருந்ததாக அங்கே வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22-23 வாசிப்போம். தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு, நான் சீக்கிரமா தேவனுடைய மனுஷன் இருக்கிற இடத்துக்கு போகணும், வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறாள். வேலைக்காரரில் ஒரு மனுஷனையும் ஒரு கழுதையும் அனுப்ப வேண்டும் ஆள் அனுப்புகிறாள். சொல்லுகிறாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, அது ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று. என்னமா போகிற, ஏன் போகிற? அப்படியானால்
அந்த சுனமையால் உபவாச நாளையும் ஓய்வு நாளையும் அமாவாசையிலும் கர்த்தரை தேடுதலாக காணப்படுகிறாள். ஆகவேதான் அடுத்த புருஷன் சொல்லுகிறார், இது அமாவாசை இல்லையே, நீ அங்கே போற, இது ஓய்வு நாளும் இல்லையே, நீயே அங்கே போக வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இதிலிருந்து நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? இந்த சுனைமையால் தேவனுக்கு பயப்படுகிறவள், தேவனை ஆராதிக்கிறவள், தேவனோடு சஞ்சரிக்கிறவளாக இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சுனைமையாலை போல நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்களானால், எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருப்பீர்களா, உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவள் போனதான விஷயம் என்ன? அவள் ஏன் தன் புருஷனிடத்துல ஒரு ஆளையும் ஒரு கழுதையும் அனுப்புங்க என்று சொன்னார்? அந்த சுனைமாளுடைய அவளுக்கு ஒரே மகன், அந்த மகன் மரிச்சு போய்விட்டான். அதை தன் புருஷனிடத்துல சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், இவள் தேவனை ஆராதிக்கிறவள். அவன் நினைப்பான், நீ ஆண்டவர் ஆராதிக்கிறவள், உனக்கு ஏன் இப்படி என்று தன் புருஷன் சொல்லிவிடக்கூடாது என்று சொல்லி அவள் மனதிலே வைத்து கொண்டாள். அது எல்லாம் சரிதான், நீங்க அனுப்பி விடுங்க ஒரு ஆளை என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு விஷயத்தையும் பெண்கள் தன் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் வந்த உடனே கட்டாப்புட்டான்னு எல்லாம் பேசி அநேக குடும்பங்களில் பிரச்சனை உண்டாகி விடுது. அப்படி இருக்கக்கூடாது. பெண்கள் சுனைமாலை போல எவ்வளோ பெரிய விஷயமானாலும் தன் இருதயத்துக்குள்ளே தான் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம மகிமை. அவள் தன் குழந்தை இறந்தது கூட தன் கணவனுக்கு சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால், அவன் ஆண்டவர் அறியாதவன், நம்மளை ஆலயத்துக்கு போக விட மாட்டான், தேவனை ஆராதிக்க விட மாட்டான், நம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் சொல்லி அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தபடினால் அவள் சொல்லுகிறாள், நான் எல்லாம் சரிதான்ப்பா, அடிப்பு மட்டும் விடுங்க என்று சொல்லுகிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அவளுடைய குழந்தை இறந்தது கூட அவள் சொல்லலை. பாருங்களேன், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவன் மேல் அவ்வளவு விசுவாசம் உள்ளவளாக இருக்கிறார். இதே 4:36 நம்ம வாசிப்போம் என்றால், அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றார். அவளை அழைத்து கொண்டு வந்தான். ஆமென். இங்க இந்த இடத்துல நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 36வது வசனத்துல நீங்க படித்து பார்ப்பீர்களானால், சுனேமாளுடைய குழந்தை இறந்துருச்சு. ஆனா அவ ஊழியக்கார் நீங்க வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறாள். ஊழியக்காருக்காக ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாலே அங்க இறந்து போன பிள்ளையை கடத்தி இருக்கிறாள். அந்த எலிசா தீர்க்கதரிசி போய் அந்த பிள்ளைக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவளோ அந்த இடத்துல இல்லை. ஏன்னா இவளுக்கு தெரியும், ஊழியக்கார் வந்திருக்கிறார், தேவ மனிதன் வந்திருக்கிறார், கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன் வந்திருக்கிறார், என் பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொண்டு வருவார் என்று சொல்லி இவள் கீழே இருக்கிறார். குழந்தை மேலே இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி மேலே குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. என் பிள்ளை உயிரோடு வருவான் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவள் காத்திருந்தார். கர்த்தர் நாம இப்போ குழந்தை மீது கைகள் மீது கைகள் வைத்து எலிசா தீர்க்கதரிசி ஜெபித்தார். கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பார்க்குறாரு, குழந்தை நல்லா இருக்குது, முழிச்சு பார்க்குது, குழந்தை நல்லா ஆயிடுச்சு. இப்போ சுனைமால் எங்க? சுனைமாலோ கீழே வீடுகளில் இருக்கலாம். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, போப்பா அந்த சுனைமாலை கூட்டிட்டு வா, இந்த குழந்தைய அவட்ட கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளோ விசுவாசம் பாருங்க. அவள் ஒரு விசுவாசமுள்ள ஸ்திரியாக இருந்தால், இதனால் பெண்களாகிய நீங்களும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீரானா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவன் அதிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பெண்கள் இடத்துல ஆண்டவர் அதிக பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பெண்கள் மிகவும் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவள் தன் வீட்டில் மரணம் வந்த போதும் கூட, தன் பிள்ளை மறிச்சது கூட யார்கிட்ட சொல்ல? தன் கணவனுக்கு சொல்லலை. கர்த்தர் நாம ஒரு வார்த்தை கூட. எலிசாவை பார்க்க போகிறாள். எலிசா வந்து ஜெபம் பண்ணா என் பிள்ளை பிழைப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறாள். எலிசாவிடமும் தன் பிள்ளை இறந்ததாக அவள் சொல்லவில்லை. அவள் சொன்ன ஒரே வார்த்தை, நான் உங்கள்கிட்ட குழந்தை கேட்டனா என்று தான் சொன்னான். இந்த ஒரு வார்த்தையில் எலிசா தீர்க்கதரிசி நல்லா புரிந்து கொண்டால் அவளுடைய இருதயம் துக்கத்தோடு இருக்குது என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்மளை குறித்து ஊழியக்காருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள் எப்படி ஜெபிக்கிறவர்கள், எப்படி விசுவாசமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த பெண்கள் தினத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு
அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத தன் கணவனுக்கு எதை குறித்து நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தனாம் ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் துக்ககரமான காரியத்தை மட்டும் எதை குறித்து அவங்கள்ட்ட பதறி கூட சொல்லாமல் விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருப்பீரனா நிச்சயமாகவே தேவன் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த சுனைமாள் வாழ்க்கையில் நடந்தது மாதிரியே நடந்தது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு 2 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும் உண்டு. அந்த என்னுடைய மூத்த பெண் பிள்ளைக்கு இதே மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்போ மதுரையில் இருக்கிறதான கேனா ஜோசப்புங்கிற ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நாங்கள் வைத்திருக்கிறோம். 13 நாள் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறோம். அந்த ஃபிக்ஸில் இருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்காம மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா டெங்கு அதிகமாக இருந்துச்சு. எல்லாம் செக்கப் பண்ணாச்சு, ஒரு வியாதியும் ஒன்று கூட நான் இல்லைம்மா, எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு நார்மலாக இருக்குது, ஆனால் குளுக்கோஸு உங்களுக்கு ஏற்ற முடியலை என்று சொல்கிறார்கள். எங்களிடத்தில் எந்த ஒரு பண வசதியும் இல்லை. மிகவும் கவலையோடு இருக்கிற ஆண்டவரே, பிள்ளைக்கு எப்படியாவது உயிர் கொடுங்க என்று சொல்லி 13 நாள் பிள்ளை அப்படியே பார்த்தா நான் அவ்வளோ குண்டா பார்த்தா அவ்வளோ உயரமாக கட்டில் மேலே இருந்து அப்படியே கிடக்கிறா. அப்போ அந்த டாக்டர் எடுத்து போனால் டாக்டர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளை இவ்வளவு முடியாமல் இருக்கிறாங்கம்மா, இப்போ குளுக்கோஸ் எழுதி இறங்கலை, அதனால் கழுத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது வழியாக மருந்து போட்டால் தான் உங்கள் பிள்ளைக்கு நல்லா ஆகும்னு சொன்னோம். அது வழியே போட்டோம்னாலும் ஆப்ரேஷனுக்கு 10,000 வேணும். பழையபடி 3 நாள் அது வழியாக நாங்கள் மருந்து குளுக்கோஸ் மூலம் ஏற்றணும். அதுக்கு ஒரு நாளைக்கு 2,500 போட்டு அதில் எங்களுக்கு ஒரு 7,500 வேணும். இவ்வளோ இருந்தால் தான் நான் உங்களுக்கு இந்த செய்ய முடியும் என்று சொன்னார்கள். என்னிடத்துலையோ பணமும் இல்லை. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற, ஆண்டவரே என்னப்பா என்று சொல்லி. அப்பொழுது இரவில் 12 மணி அளவு இருக்கும். எனக்கு இந்த வசனம் என்னோடு பேசிச்சு. சுனேமியால் தன்னுடைய பிள்ளையை மரித்து போன பிள்ளைய எலிசா தீர்க்க தரிசி இடத்துல கொண்டு போன போது அந்த எலிசா தீர்க்க தரிசியை அந்த பிள்ளை மேல் கை வைத்து ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரே. அந்த தேவன் உண்மையானா இன்னைக்கு என்னுடைய பிள்ளைக்கு உயிர் கொடுப்பார் என்று சொல்லி இரவு 12 மணி இருக்கும். அப்படியாக அந்த பெட்டு மீது ஏறி உட்கார்ந்து பிள்ளையுடைய கையை பிடித்து கொண்டு ஜெபித்தேன். அருமையான கர்த்தர் பிள்ளையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கேனா ஜோசப் ஆஸ்பத்திரிக்காரங்கள் அறிந்திருக்கிறார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பிள்ளைய படுத்திருந்த பிள்ளை ஒரு சவுண்டு விட்டு கொண்டே இருந்துச்சு. ஏன் இப்படி சவுண்டு விடுது என்று கண் விழித்து பார்த்தா வாயெல்லாம் நுரை தள்ளி கொண்டிருந்துச்சு. உடனே பிள்ளையை தூக்கி உட்கார வச்சு அதை நுரையை துடைக்கும் போது மேலிருந்து தண்ணீர் ஊற்றுற வண்ணமாக ஊற்றிச்சு. அந்த நொடியில் கர்த்தர் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அந்த சுனேமாளுக்கு மாத்தனா அவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தர், என் வாழ்க்கையில் செய்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிக்காரராக இருந்தாலும் சரி, மரண படுக்கையில் இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் சுனாமியாவை போல நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால் சுனாமியாவுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளையிலே நான் சேலஞ்சு பண்ணி சொல்ல முடியும், நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஆகவே பெண்களை அவர் முதன்மைப்படுத்துகிறார். பெண்களுக்கு கர்த்தர் முதன்மையான இடத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. என்னாலதாம்மா வீடு கட்ட முடியும் என்று சொன்னார். கர்த்தர் வீட்டை கட்டாராளில் கட்டுடைய பிரயாசம் இருந்தா ஒரு பெண்ணாலையும் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் என்று சொல்லி அருமையான கர்த்தர் நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த பெண்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். இந்த பெண்கள் தினத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் அவருக்குள்ள விசுவாசத்தோடு எழும்ப வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னொரு ஸ்திரியை கொடுத்து கூட நம்ம வாசிப்போம். ரூத்து சரித்திரத்தை நம்ம வாசிப்போம் என்றால் ரூத்து 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போமானால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நீர் மரணமடைய இடத்தில் நானும் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அருமையான கர்த்தர், எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. இந்த ரூத் யார் தெரியுமா? அவன் மோவாப்பு தேசத்து பெண். மோவாப்பியர் தேவ சபைக்குள்ள வரக்கூடாது என்று ஆண்டவருடைய கட்டளை இட்டிருக்கிறார். ஆனா இந்த மோவாப்பு ஸ்திரியோ என்ன சொல்கிறார்? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்க எங்க மறிக்கிறோ அங்க மறிப்பேன். தன் மாமியாரை
இறுக பிடித்து கொண்டால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மோவாபு தேசத்தில் இருக்குதான் ஜனங்கள் தேவ சபைக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் 10ஆம் தலைமுறை என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. என்றைக்கும் வரக்கூடாது. ஆனா இந்த மோவாபிய ஸ்திரியாகிய இந்த ரூத்தோ கர்த்தருக்கு தயவு பெற்று விட்டாள். ஏன்னு சொன்னா அவருடைய கிரியை, ஆண்டவர் உங்களுடைய கிரியையில பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோவாபு ஸ்திரியாகிய அந்த ரூத்து தன்னையே அர்ப்பணித்தார். உங்கள்கிட்ட வந்தா ஏன் தேவன் என்று சொன்னார். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். அந்த ஸ்திரிக்கு அவருடைய விசுவாசத்தை பார்த்தார். அசைக்க முடியாத விசுவாசம். அவருடைய மாமியார் இடத்துல பேசியிருந்த ஆண்டவர் பார்த்தார். அவளை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டார். அருமையான கர்த்தர் அந்த விசுவாசம் மாத்திரம் இல்ல, ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம் என்றால், மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். ஆமென். அதற்கு இவள் என் மகளே போ என்றாள். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத் வருகிறாள். உங்களுக்கு இந்த ரூத்துடைய சரித்திரத்தை நல்லா படிப்பினார். ரூத் தன் கணவனை இழந்தவள், தன் மாமியாரை பின்பற்றி தன்னுடைய பெத்லகேமுக்கு வந்து விட்டாள். இப்போ பெத்லகேம் நாட்டில் குடியிருக்காது, அந்நிய தேசம். அவங்களுடைய பாஷை வேற, இவங்களுடைய பாஷை வேற, அவங்களுடைய செய்கள் வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற, இவங்களுடைய கலாச்சாரம் வேற. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த மோவாபிய ஸ்திரியாகிய அந்த ரூத் இந்த பெத்லகேமில் வந்த உடனே இப்போ நகோமியும் அவளும் தனித்து இருக்கிறார்கள். அப்போ தன்னை மாமியை பார்த்து சொல்லுகிறார், அம்மா நான் இந்த வயக்காட்டில் போய் கொஞ்சம் கதிர் பொறிக்க கொண்டு வரட்டுமா என்று சொல்லுகிறார். ஆனால் நகோமி இடத்துல ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு போகிறார். அருமையான கர்த்தர் அவள் போ மகளே என்று சொல்கிறார். மருமகளை பார்த்து மகளே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக மாமியாமா இருப்பாங்க. உங்கள் மருமக்க மகளாக நீங்கள் பாவிக்க வேண்டும். அநேக மருமக்கமா இருப்பீர்கள். உங்கள் மாமியார் தாயாக நீங்கள் பாவிக்க வேண்டும். அந்த சுபாவம், அந்த செயல்கள் ரூத்துக்குள்ள இருந்தபடியினால தான் ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். அதே இதில் ரூத் எப்படி இருந்தாரா? 2:2 மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள் என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றார். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய தேசத்துல வந்து அவள் கதிர் பொறுக்க போகிறாள். பாருங்க, அதையும் உற்சாகத்தோட வேலை செய்கிறாளாம். உற்சாகமா தன் மாமியார்த்த கேட்டுட்டு போறா, ஏமா நான் இப்படியாவது போய் இங்க வயலாம் இருக்கிறாங்க, நான் அங்க போய் கொஞ்சம் தானியத்தை நான் பொறுக்கிட்டு வரட்டா என்று கேட்கிறா. பாருங்க எவ்வளவு தைரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய தேசத்துக்குள்ள நம்மளாம் அப்படி இருக்க முடியுமா? நீங்க இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். தைரியமாக இருக்க வேண்டும். பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வயலுக்கு தனியா போகிறார். அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்க கூட தெரியாது, யாரென்று தெரியாது. ஆனா அங்க தனியா போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை வேதத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக அவளுடைய செயல்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ரூத் 2ஆம் அதிகாரம் 14-18 வாசிப்போம் என்றால், பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். மீந்ததை வைத்து அவள் சாப்பிட்டா, திருப்தியா சாப்பிட்டா. இன்னொருத்தர் இருக்கிறாங்களே வீட்டுல, ஒரு அம்மா, நம்முடைய மாமியார், அவங்களுக்கு வேணுமே என்று சொல்லி மீதியானதை அவள் எடுத்து வைத்து கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே இதில் 18ஆவது வசனத்தில் பார்ப்பீங்கன்னா அவள் மாமியார் இடத்துல போகிறாள். அங்கே
அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய மாமியார அவ்வளவா நேசிக்கிறார். என்னம்மா நான் மட்டும் சாப்பிட்டா போதாது, என்னுடைய மாமியாரும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார். எனக்கு அநேக மருமக்கமார் மாமியார்களை எப்படி கவனிக்கிறீர்கள்? மாமியார் பசியோடு இருந்தால் நீங்கள் சாப்பிட்டதுல அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அதைத்தான் இந்த ரூத்து செய்தபடினால கர்த்தர் இந்த ரூத்து மேலே பிரியம் வைத்தார். அந்த ரூத்து உற்சாகத்தோட வேலை செய்தால் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எப்படி அவள் எப்படி போய் பொறுக்கினான்? நீதிமொழிகள் 31:13 வாசிப்போம்டா சீக்கிரம். நீதிமொழிகள் 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்யற அருமையான பெண்கள் தினத்தில் வந்திருக்கலான தேவ பிள்ளைகளே, பெண்களாகிய நீங்கள் உற்சாகத்தோட வேலை செய்ய வேண்டும். சோம்பேல் கையால வேலை செய்யக்கூடாது. உங்களுடைய வேலை எப்படி இருக்க வேண்டும்னா, நீங்கள் இருட்டோடு எழுந்து வேலை செய்ய வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ரூத்தை போல நீங்கள் உற்சாகமாக வேலை செய்வர்களாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உற்சாகமா வேலை செய்வீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில தேவன் 2 பெண்களை கொண்டு நம்மளோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். புத்தி உள்ள ஸ்திரிதான் வீட்டை கட்ட முடியும். நீங்க புத்தியா இருப்பீர்களானால் உங்களோட குடும்பத்தை உங்களால் கட்ட முடியும். உங்களோட மாமியாரை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களோட குடும்பம் கட்டப்பட வேண்டும். நீங்கள் அதிகாலையிலே இருந்து உங்களோட வேலைகளை செய்ய வேண்டும். உற்சாகத்தோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் வேலை, நம்முடைய பிள்ளைகளுடைய வேலை நம்ம எப்படி செய்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும். இந்த ரூத் இப்படி செய்தபடினால்தான் மத்தேயு சுவிசேஷம் 1:5 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, மோவாபு தேசத்துல பிறந்ததான இந்த ரூத் வேதத்துல 1வது அட்டவணைக்குள்ளாக அவள் கடந்து வருகிறாள். கர்த்தர் நாமம் அவருடைய பெயர் அட்டவணையில் எழுதும்படி அவர் வந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத்துடைய கர்ப்பப்பரப்புல வழிதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? உங்களுடைய மனதை பார்க்கிறார், உங்க செய்கையில பார்க்கிறார், உங்க யோசனையை பார்க்கிறார். உங்களை பார்த்து அவர் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆனா நீங்க எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் நாமம் புத்தி உள்ள ஸ்திரீயாகிய கராபாலாபாஷபா சுனைமையால போல ஊழியக்கார உபசரிக்கிறவளாகவும் ஊழியக்கார பராமரிக்கிறவளாகவும் தன் கணவனிடத்துல எந்த ரகசியங்களும் சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்பட முடியாகவும் கர்த்தர் நாம மகிமை ஊழியக்காருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்து ஊழியக்கார கனப்படுத்துகிற அந்த சுனைமையால போலவும் இந்த ரூத்தை போலவும் தேவ ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று சொன்ன ஆண்டவர் அந்த ரூத்தின் கர்ப்பப்பரப்பு வழியாக அவர் இந்த உலகத்துக்கு வர சித்தம் கொண்டார். அருமையான கர்த்தருக்குள் நம்ம ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே இந்த பெண்கள் தினத்தில் கூடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களையும் ரூத்தை போலவும் சுனைமையால போலவும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்கள் தினத்திலே பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படி செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா சுனைமையால போலவும் ரூத்தை போலவும் ஏசப்பா தன் குணங்களால தன் செய்கையால உண்மை உலகத்துக்கு வெளிப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளில் எங்களோடு பேசுனதுக்கா நன்றி. வார்த்தை கேட்ட பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோங்க எல்லாவற்றையும் இயேசுவே நாமத்தை வேண்டிக் கொள்றேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9781-89982 மற்றும் 9842050930.